ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா பிக் பாஸ் 9 பற்றி தான். ஆனால் வினோத்தனா, நீங்கள் அந்த பெட்டி எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் யோசித்து, இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம், இது போதும் அப்படின்னு நீங்களாக எடுக்கிற முடிவு வேறு. ஆனால் இன்னொருத்தவங்க பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதை எடுக்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களை அந்த மாதிரி உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்கள் போயிட்டு எடுத்துட்டீங்க. அது நீங்கள் 100% யோசித்து எடுத்துங்கிறது தப்பான விஷயம். நீங்கள் அந்த டைமில் அதை பற்றி யோசிக்கல கொஞ்சம் கூட. நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, வெளியே இருக்கிற எங்களுக்கும் தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கிற சில ஹவுஸ்மேட்டுக்கும் தெரியும் யாரால் நீங்கள் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்ட்டு. அது ரொம்ப தவறான விஷயந்தான். நீங்கள் இருந்திருக்கலாம், நீங்கள் தான் மோஸ்ட் டைட்டில் வினராக இருப்பீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஆல் த பெஸ்ட்ண்ணா. நீங்கள் தான் கிங்கு, சரிங்களா? பிக் பாஸ் அந்த கப்பு, டைட்டில் வின்னிங் கப்பே உங்களுக்கு மட்டும்தான் அது. சார் விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார் பார்த்தீங்களா, உங்கள் சிம்மாசனத்தை யாருமே எடுத்துக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பட்டு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, சரிங்களா? இதுதான் நான் சொல்ல விரும்புவது. நல்லது, ஓகேண்ணா. கண்டிப்பாக நல்லா வருவீங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட அந்த பண தேவைகள் எல்லாம் எதனா இருந்ததுன்னா அதை பூர்த்தி செய்யுங்க, ஓகே? முன்னேறி வந்துடுங்கண்ணா. இப்படிக்கு நான் பிக் பாஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போன சீசன்லாம் பார்த்தேன். பட் இந்த சீசனு உங்களுக்கான ஃபேன். முறையாக நான் பிக் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபேன்னா அது நீங்கள் மட்டும்தாண்ணா, சரிங்களா? லவ் யூண்ணா. பை. பார்த்துருங்க. வாழ்க வளமுடன்.